சிவராமன் ஐயா அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அமைப்பில் எல்லோரும் கலந்துரையாட வந்திருக்கக்கூடிய இவ்வளவு நேரம் நமக்கு மிகச்சிறப்பான கருத்துக்களை தெரிவித்து அமர்ந்திருக்கின்ற மூத்த அறிஞர் எஸ்விஆர் அவர்கள், ரோகிணியம் அவர்கள் மற்றும் பாமையன் அண்ணன் குமணன் ஐயா எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் அத்தனை பேருக்கும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மிக ஒரு சிறந்த முன்னெடுப்பாக ஓசை காளிதாஸ் அவர்கள், பாமையன் அண்ணன் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க. ஒரு சில கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு நேரம் ஆகிறதுனால நம்ம கலந்துரையாடுக்கு செல்லலாம். ஒரு கலை சார்ந்த நம்ம ரோகிணி அம்மா பேசும்போது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அந்த வனப்பேச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எப்படி அதிர்வலைகள், அதான் முக்கியமானது, எப்படி ஒரு அதிர்வலைகளை ஒரு எடுத்து செல்கிறது அப்படிங்கிறத பல இடங்களில் வரலாற்றில் நம்ம பார்த்துருக்கிறோம். நிறைய விஷயங்களை நான் பல நேரம் யோசித்திருக்கிறோம். அந்த கெவின் கார்ட்டருடைய புகைப்படம் நம்ம அத்தனை பேருக்கும் தெரிஞ்சது. சூடானில் அந்த படத்தை நினச்சா ஞாபகம் வரும். அந்த சூடானில் ஒரு கழுகு காத்திருக்கும், ஒரு பச்சிளங்குழந்தை காத்திருக்கும். அந்த குழந்தையை எடுத்தார் ஒரு புகைப்படம் 1992 என்னமோ. அது பெரிய சர்ச்சையை உருவாக்கிடுச்சு. நீ போய் அந்த குழந்தையை தூக்கியிருக்கலாமே, அந்த குழந்தையை அந்த கழுகு போய் கொத்தி கொள்வதை எடுக்குது, எதுக்கு புகைப்படமாக எடுத்தீங்கன்னு. அப்போ அவர் அதுக்கப்புறம் திரும்ப நிறைய பதிலெலாம் அதுக்கு சொன்னார். ஆனாலும் அந்த புகைப்படம் ஏற்படுத்திய அதிர்வலை தெற்கு சூடானில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரிய சிக்கல்களை காட்டுச்சு. அதே மாதிரி இப்போது வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஃபக் அப்படி தான் நினைக்கிறேன், PHUC அப்படின்னு சொல்லுவாங்க, அட்வொகேட் அவங்க இருக்காங்க. அந்த அம்மாவுடைய ஒரு புகைப்படம் தான் வியட்நாம் போரையே நிறுத்திச்சு. அந்த வியட்நாம் போரில் அந்த சிறு குழந்தையாக ஒரு ஆடை இல்லாமல் ஓடிய அந்த குழந்தையை அதை நிக் ஹூட் அப்படிங்கிறவர் அந்த புகைப்படம் எடுத்திருப்பார். அந்த படம் அப்போ புலிட்சர் அவார்டெல்லாம் வாங்கிச்சு. ஆனால் அந்த படத்தை இப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு வார் எப்படியெல்லாம் உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு கலை எந்த அளவுக்கு பாமையன் அண்ணனும் யாரோ பேசும்போது சொன்னாங்க, தரவுகள் நமக்கு நிறைய செய்திகளை தரும், ஆனால் கலை மட்டும்தான் உணர்வை எழுப்பும். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷமாவது நமக்கு அதை தாண்டி வெளியே வர முடியாது. நிச்சயமாக ஒரு அறம் சார்ந்த அறிவார்ந்த அத்தனை மனிதருக்குள்ளேயும் அந்த பாதிப்பு உள்ளே போகும். தன்னுடைய பணிகளில் அந்த அறத்தை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்கிற சிந்தனையும், தன்னால் இயன்றவரை கைகோர்த்து ஒரு போராட்டத்திற்கோ ஒரு அரசாங்கத்திற்கான பதிவிற்கோ செல்வதற்கு இப்படியான கலை படைப்புகள் தான் பெரிய அளவில் கொண்டு செல்லும். ஆம்ஸ்டர்டாமில் ரிக்ஸ் மியூசியம்னு இருக்குது. இந்த வான்கோ, உங்களுக்கு தெரியும், வான்கோவுடைய ஓவியம் மாதிரி ரிக்ஸ் மியூசியத்தில் நிறைய, அதாவது அந்த ரெனசன்ஸ் பீரியட், அது 1600களில் இருந்த பல ஓவியங்களை அங்கே வச்சுருக்காங்க. நைட் வாக்குங்கிற ஓவியம் ரொம்ப ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியம். வான்கோவுடைய உருளைக்கிழங்கு ஓவியம் நமக்கெல்லாம் தெரியும். அதில் ஒரு ஓவியம் எனக்கு அதில் ஒரு 4வது தளத்துலேயோ 5வது தளத்துலேயோ ஒரு கேலரி ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்லி பல பெரிய ஆளுமைகளுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஒரு வித்தியாசமான ஒரு பெயிண்டிங், அது சாதாரணமாக பார்த்தால் ஒரு சிறு வெறுப்பும் அருவருப்பும் உருவாக்கக்கூடிய ஒரு படமாக தோன்றும் பார்ப்பவர்களுக்கு. ஒரு முதியவர் ஒருவர் ஒரு இளம் பெண்ணினுடைய தாய்ப்பாலை அருந்துவது போல, மார்பகத்தை பிடித்து அருந்துவது போல ஒரு படம் இருக்கும். பார்த்த மாத்திரத்தில் அடைச்சி அப்படின்னு தோணலாம். நானும் பார்த்த உடனே என்ன படம் இது கேலரி ஆஃப் ஆனரில் வச்சுருக்காங்க அப்படின்னு போயிட்டு அந்த இதில் போய் விசாரித்தேன் என்ன படம் அது அப்படின்னப்போ, அப்போ அந்த நைட் வாக் பண்ண அந்த ரிமண்டன் பீரியட்னே சொல்லுவாங்க. அந்த ரிமண்டன் பீரியடில் அவருடைய பீப்புள் ட்ராஸ்ட் அப்படிங்கிறவர் வரைஞ்ச படம் அது. ஆனால் அந்த படம் அந்த ரோமன் இதில் அவர் அதுக்கப்புறம் நான் நிறைய கற்பனை ஓடிச்சேன் மனசில். அவர் பெரிய மன்னனாக இருப்பானோ, அவன் சிறைக்குள் இருப்பது போல் அந்த படம் இருக்கும். ஆனால் கீழே எழுதியிருப்பாங்க டாட்டர் அண்ட் ஃபாதர்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் அவர் அவன் மன்னனாக இருப்பானோ அப்படிலாம் நினச்சேன். ஆனால் அதில் அந்த ஒரிஜினல் ஸ்டோரி கேட்டப்போ ஒரு முதியவர் அவரை வாழ்நாள் முழுக்க பட்டினியில் சிறையில் வைக்கிறான் மன்னன். அவர் அவர் செய்யாத குற்றத்திற்காக வாழ்நாள் முழுக்க பட்டினியில் சிறை வைக்கிறான். யாரும் மகள் பார்த்து செல்லலாம், ஆனால் உணவு எடுத்து செல்லக்கூடாது தான் கட்டாயம். அதுக்காக அந்த மகள் கருவுற்று அவள் குழந்தை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தாய்ப்பாலை தன் மார்பகத்தில் சுமந்து கொண்டு போய் அவனுக்கு கொடுத்து அந்த முதியவரை காப்பாற்றியிருக்கிறார் என்கிறது வரலாறு. அந்த வரலாறை அந்த டிராஸ்ட் படமாக போட்டிருக்கிறார்.
அப்படியே இப்போ சொல்லும்போது எனக்கு கூஸ் பம்பாக இருக்குது. அப்படி ஒரு கற்பனை நினச்சே பார்க்க முடியாது. ஆனால் உண்மையில் நடந்தது. அது வந்து கம்பேஷன் அண்ட் எம்பதி, அதுக்கு வந்து ஒரு அடையாளமாக அந்த படத்தை அவர்கள் பார்க்குறாங்க. இதை விட ஒரு எம்பதி எப்படி இருக்க முடியும், இதை விட ஒரு கம்பேஷன் எப்படி இருக்க முடியுங்கிறது அந்த ஒரு படம் நமக்கு, அந்த வரைபடம் நமக்கு காட்டுது. கலை பசுமை படைப்பாளிகள் அப்படியான படங்களை நாம் உருவாக்கி ஆகும். இப்போ காடு பற்றி பாடினாங்க. அந்த பாட்டிலோட சந்தமும் அந்த காட்டில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் நம்மை காட்டுக்குள் அழைத்து செல்வது போல தான் ஒரு அந்த பாடலை விட, அந்த பாடலை கேட்கிறதை விட ஒரு பெரிய புத்தகங்களை பார்க்க முடியாது. இந்த சிப்கோ மூமெண்ட்ல பெண்களெல்லாம் போய் அந்த மரத்தை கட்டி பிடிச்சாங்க. அந்த படம் தான் அந்த சிப்கோ மூமெண்ட்டை நம்ம பார்க்கல, படித்தோம். பககுணா அப்படி பண்ணாங்கன்னு படித்தோம். ஆனால் அந்த தேவதாரு உயர்ந்திருக்கிற மரத்தை ஒரு 5 பெண்கள் கட்டி அணைத்திருக்கிற அந்த காட்சி, நான் போய் தேவதாரு அதே ஜாகேஸ்வருக்கு நான் செந்தூர் பாரியும் போனப்போ என்னைய ஒரு படம் எடுங்களேன் அப்படின்னு சொல்லி போய் நானும் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி படம் எடுத்தோம். இதுதான் ஒரு பெரிய தாக்கத்தையும் உணர்வையும் கலை மட்டும்தான் கொடுக்க முடியும் என்கிறது. நிறைய நேரங்களில் ஒரு சில முரண் வரும். நாங்கள்லாம் முதல்ல அந்த கத்திரிக்காய் விஷயங்களுக்காக வீட்டு கத்திரிக்காய் ரோகிணி அம்மாவோடலாம் போகும்போது நிறைய நேரத்தில் சில பேர் வந்து கோபமாக ஆர்ட் ஃபார்மை வந்து இப்படிலாம் கவிதை எழுதி என்ன பண்ணிட போகிறீங்க, சிலாகிச்சு என்ன பண்ணிட போகிறீங்க, கதை என்ன பண்ணுவாங்கலாம் கோவப்படுவாங்க. அவங்களும் பெரிய அறிவார்ந்த மக்கள் சமூகம். ஆனால் அதில் ஒரு முரண் இருக்கும். கவிதையை வச்சு சிலாகிச்சு என்ன பண்ணிட முடியும், கலை வச்சு என்ன பண்ணிட முடியும்? நிச்சயமாக கிடையாது. அந்த கலையும் கவிதையும் எழுத்தும் பேச்சும் முறையும் அது கொடுக்கக்கூடிய உணர்வலைகளை, அது கொடுக்கக்கூடிய தாக்கங்களை, அது காலத்திற்கும் 1650 அந்த வரைந்த அந்த படம் எனக்கு இப்போ கேட்கும்போது ஒரு மாதிரி ஒரு கூஸ்பம்ப் ஆகுது. அப்படின்னா ஒவ்வொரு காலங்களிலும் இப்போ எழுதக்கூடிய விஷயங்கள், படங்கள் நிச்சயமாக அது பெரிய அளவில் கொண்டு போகும். பல செய்திகள், ஒரு சித்த மருத்துவனாக நான் நிறைய விஷயங்களை பார்த்து அதிர்ந்து போயிருக்கேன். சில இடங்களில் நான் கல்லூரி காலத்தில் ஒரு 3ஆம் ஆண்டோ 2ஆம் ஆண்டோ படிக்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் அப்போல்லாம் மூலிகை தேடி அலைவாங்க போகிறது, இங்கே போகிறது. அப்போ ஒரு மாதிரி மலைக்கு மேலே இருக்கும்போது ஒரு இரவு தங்கி இருக்கிறோம். காணிகள்னு சொல்லக்கூடியவங்க, அதில் அவங்க தான் எங்களை வழிகாட்டி கொண்டு மேலே கூட்டு போவாங்க. இப்போ பொதிகை மலைக்கு கோட்டை விசத்துலாம் போகிறாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் பக்கத்தில் ஒரு இஞ்சி குழின்னு ஒரு இடம், அந்த இடத்துல தங்கியிருப்போம். இரவில் அவர் வந்து கஞ்சா ஏதோ புகைத்து கொண்டு அவர் வந்து ஒரு ஆடிக்கிட்டே இரவில் பாடல் ஒன்று பாடினார். அந்த பாட்டு வந்து மறக்கவே முடியாது என்னால். நிறைய மேடைகள்லையும் நான் சொல்லியிருக்கேன். கோவானூர் எனும் கோயிலிலே குண்டுமல்லி அம்மன் கோயில் இருக்குது, கோவானூர் ஊரினிலே குண்டுமல்லி அம்மன் கோயில் இருக்குது, அதன் கிழக்கு பக்கம் சாகாமூலி இருக்குது அப்படின்னு அந்த ஒரு வரி. ஆனால் மனசில் வந்து எனக்கு அப்போ நான் ஒரு மாணவனாக சாகாமூலி இருக்குது, அது சாப்பிட்டா சாகவே மாட்டாங்க, அப்படியே அது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக அது தேடணும்டா எப்படினாலும் அப்படின்னு சொல்லி பல தடவை அப்படிலாம் இருக்கா கோவானூர் எங்கே இருக்குது, குண்டுமல்லி எங்கே இருக்குலாம் தேடிக்கும், ஒன்றுமே கிடைக்கல. பட் 20-15 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து நாங்கள் முப்பு தேடி அலைந்து கொண்டிருந்தோம். முப்பு, அதுக்கு வந்து பூநீர் அப்படின்னு ஒரு பொருள் சேர்ப்பாங்க. அப்போ அந்த பூநீர் எங்கே இருக்குங்கும் போது அது வழக்கமாக சித்ரா பௌர்ணமி நாளில் காஞ்சிபுரம் பகுதியில் ஒரு இடத்துல கிடைக்கும், அப்புறம் சிவகங்கை பக்கத்தில் கொஞ்சம் கிடைக்கும். அது வந்து சித்ரா பௌர்ணமி அப்போ பூமியிலிருந்து ஒரு சின்னதாக அந்த ஓதத்தின் காரணமாக வெளிவரக்கூடிய ஒரு கால்சிஃபைடு பவுடர், அது அவ்வளோதான். அதை வந்து அங்கே கிடைக்கும். நிறைய வைத்தியர்கள் ராத்திரியில் போய் அதை எடுக்க போனாங்க. அப்போ நானும் போய் அந்த சித்ரா பௌர்ணமி கரெக்டாக போய் அங்கேருந்து பார்க்கும்போது அந்த பொடியெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படி வெளியே வரோம். அந்த ஒரு மண்டபம் பக்கத்தில் நிற்கலான்னு நடு இரவு அங்கே போய் மண்டபத்தில் நின்னா, அந்த மண்டபம் வந்து முன்னாடி இருக்க கோயில் குண்டுமல்லி அம்மன் கோயில், அந்த ஊர் கோவானூர். நான் இந்த பாடலை கேட்டது வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி பொதிகை மலையில் உள்ள காணி. அவருக்கும் இந்த ஊர் இங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரு பாடலில் ஒரு செய்தி கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது எப்போது யார் வந்து ஒரு நாட்டுப்புற பாடலாக பாடினார்கள்னு தெரியாது. ஆனால் அது கடத்தப்பட்டு ஒரு மிகச்சிறிய செய்தியாக சாகா மூலி அப்படிங்கிற அந்த வரி வந்து பூநீருங்கிறது வந்து ஒரு மிக சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமாக 3 பூதங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயமாக சொல்லப்படுறது. அதனுடைய அறிவியல், அதனுடைய மருத்துவம் அதெல்லாம் வேற விவாதத்துக்கு உள்ளது. ஆனால் ஒரு கலை எப்படி ஒரு தரவை எடுத்துக்கொண்டு காலகாலமாக கடந்து வருகிறது. எனக்கு அந்த டிராஸ்ட் வரைந்த படமும் அந்த காணியும் ஒரே நபர் தான், 2 பேரும் ஒரே மாதிரி தான். அவர் ஒரு வகையில் கொண்டு வராரு, இந்த காணி ஒரு வகையில் கொண்டு வராங்க. கெவின் கார்ட்டர் அப்புறம் அவர் தற்கொலை செய்து கொண்டார், அது வேற விஷயம். அவர் வந்து அந்த படத்தை எடுத்துட்டு அவர் எல்லாரும் கேட்ட கேள்வியில் இந்த ஃபெமைனும் பசியும் இதையும் வச்சு நான் புகைப்பட கலைஞனா வாழ்றதுல அர்த்தம் இல்லைன்னு அவர் 30 வயசுல இறந்து போயிட்டார். ஆனால் அது மாதிரி விஷயங்களை கலை மட்டும்தான் சரியாக கடத்த முடியும். அதற்காக ஒரு சந்திப்பை வச்சு நம்ம பேசணும்.
இந்த சந்திப்பு அடுத்த 2 நாட்களில் எதை பற்றியெல்லாம் எப்படியெல்லாம் வடிவத்தில் கொண்டு வரணும். கலை மட்டும்தான் நேரடியாக தட்டையான ஒரு பார்வையில் கொடுக்காம அது ஒரு உணர்வு அலைகளை அதிர்வு அப்படியே எடுத்து மனசுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு கலை மட்டும்தான் முடியும். ஒரு அழகான ஓவியம், ஒரு அழகான பாடல், அழகான சந்தம் உள்ள சில வரிகள், அவை உலுக்கி ஒரு மானுட சமுதாயத்தின் ஒரு உள்ள போய் அதை போய் தட்டி இறுக்கி பிடிக்கக்கூடிய விஷயத்தை அது மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு எழுத்தும் ஒரு பாடலும் அதுவும் அதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கு. அதில் பல ஆளுமைகள் பாமையன்னெல்லாம் தொடர்ச்சியாக திரையியல் வாழ்வை பற்றி எத்தனை வருடமாக சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு அந்த அறிவியல் குமணன் சார் பேசும்போது சொன்ன வரி அதுதான். நீங்கள் அடிப்படையை நல்லா கற்றுக்கொண்டு அந்த படைப்பிலக்கியம் என்ன சொல்ல போகிறதுக்கு முன்னாடி அந்த குறுந்தொகையும் பட்டினப்பாளையும் சொன்ன விஷயத்தை தெரிந்து கொண்டோன்னா அதை இன்னைக்கு இருக்கிற ஃபார்மில் இன்னொரு முக்கியமான நமக்கு இருக்கிற பெரிய இதாக இருக்குது. இப்போ இருக்கிற ஃபார்ம் இன்னும் படு வேகமாக ஒரு ட்வீட் பண்ணக்கூடிய விஷயத்தில் இல்லை என்றால் ஒரு சோஷியல் மீடியாவினுடைய இந்த வேகத்தில் ஒரு பெரிய புத்தகத்தை கொடுத்து அவரை வாசிக்க சொல்லக்கூடிய ஒரு சூழலும் இல்லாத அதுக்கு புரிதலே இல்லாமல் இருக்கு. ஒரு 40 வினாடியில் நீ அவனுடைய ஹூக் அப்படிங்கிறாங்க அந்த சொல், அந்த இப்போ நவீன சமூக ஊடக சொல்லாக ஹூக் அப்படிங்கிறான். 40 வினாடிக்குள்ள அந்த ஹூக் பண்ணலைன்னா அவன் வாசிக்கவே மாட்டான், அந்த இடத்துல நகர்ந்து போயிடுவான். நானா பல நேரம் தோற்று போயிருக்கிறேன். பல நேரத்தில் 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் பேச முடியும். ஆனால் என்னால் 2 நிமிடத்தில் ஒரு செய்தியை சொல்ல முடியுமானா தெரியல. என் மகன்லாம் நிறைய நேரம் பேசுவோம். அப்படி பேசலைன்னா காணாமல் போயிடுவாங்கப்பா. நீங்கள் முதல்ல பேசின விறகு பார்த்தவங்கலாம் இப்போ 60 வயசு 20 வயசுல போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ இருக்கிற 20 வயசு பிள்ளைங்க பேசுகிறோன்னா அதை கற்றுக்கோங்க அப்படின்னு. இல்லை நிறைய நேரங்களில் அது ஒரு முரணை கொடுத்து கொண்டே இருக்கு எனக்குள்ள. ஆனால் அந்த ஒரு வடிவத்துக்கும் நம்ம தயாராகணுமோ, எழுத்துக்கள்ல, பேச்சுக்கள்ல, சமூக ஊடகத்துக்குள்ள அந்த விஷயங்களுக்கும் நம்மை தயாராக்கி கொள்ளணுமோ. அப்படி ஆகட்டும்னு நானும் விரும்புகிறேன். ஏன்னா நிறைய நேரங்களில் அப்படி தோணுது. ஒரு மேபி இந்த மாதிரியான விவாதங்கள் இருக்கு இல்லையா, அம்மா சொல்கிறேன், அவங்க ஒரு கலைஞர், அவங்க முழுமையாக அதை உணர்கிற விதம் இப்படி அது மாறிடும் அப்படிங்கிற புரிதல் அந்த மாதிரி அவங்கள்ட்ட தான் சொல்ல முடியும். ஸோ அப்படியான அறிஞர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அவங்க இந்த சோறு புத்தகத்தில் ஒரு நம்ம தொடர்ந்து பேசின விவாதம் சாதமுக்கும் சோறுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க நெத்தியடியாக சொன்னதை நான் பல கூட்டங்களில் அந்த லீலா மேடத்துடைய புத்தகத்தை சொல்லி இந்த புத்தகம் வாசிங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த சாதம் என்ன சோறு என்னன்னு தெரியும், அப்போ தான் தெரியும் அப்படின்னு பேசிக்கொண்டே இருக்கும். இப்படி நிறைய எழுத்துக்கள் அந்த ஜியோடாமினுடைய அந்த வளர்ச்சியை குறைக்கணும். இல்லைன்னா யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. அவர் ஒர்க் அப்படின்னு சொல்லுவார், டெவலப்மெண்ட், டீக்ரோத்துங்கிற சொல் சிறியதே அழகுன்னு நம்ம பேசினா தான் அவர் அதுக்கு அடுத்து 11 போயிட்டார். சிறியதே அழகுலாம் பேச சொல்லி அதுக்கு அடுத்து டீக்ரோத், அதை எப்படி நீங்கள் யோசிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. இந்த மாதிரியான பார்வைகளை எப்படி எழுத்து வடிவிலையும் புத்தக வடிவிலையும் படைப்பு வடிவத்தில் கலை வடிவத்தில் கொண்டு வரணுங்கிறத இந்த 2 நாட்களில் நம்ம பேசி ஒரு சின்ன திட்ட வரைவாக கொண்டு அடுத்த ஓராண்டு 2 ஆண்டு அடுத்த 10 ஆண்டுக்கான இலக்குகளை வைத்துக் கொள்ளலாம். அப்புறம் நம்ம கலைஞனுக்கே உரிய சுதந்திரத்தில் இயங்கி கலைஞர்களுக்கே உரிய அந்த படைப்பு சுதந்திரத்தோட அதில் நம்ம எல்லாரும் எழுதி பேசி அந்த விஷயங்களில் ஒரு அடிநாதமாக அந்த நம்ம அழகா பாம என்ன சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது பூமியை காப்பாற்ற போறியான்னு, ஒன்றை காப்பாற்றிக்கோ தான், வேற ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் திரும்ப பூமியெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் நம்ம செய்த அட்டுழியங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு பார்வை தான். அந்த விஷயங்கள் நம்ம எஸ்விஆர் சார் ஏங்கல்ஸுடைய அந்த விஷயங்களை சொல்லும்போது எத்தனை ஆளுமைகள் எப்படியெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம இது அடுத்த உலகத்துக்கு எடுத்து செல்வதற்கு கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து கொண்டு செல்வதற்கு இந்த கூட்டம் பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும். நாம் தொடர்ந்து இயங்குவோம். தொடர்ந்து பல வடிவங்களில் நூலாகவும் படங்களாகவும் புகைப்படங்களாகவும் நல்ல ஓவியங்களாகவும் பாடல்களாகவும் அருமையான கவிதை வரிகளாகவும் எடுத்துகிட்டு வந்தோம்னா அது நம்மை நிச்சயம் நல்ல பாதையில் நகர்த்தும். கோத்தகிரி மனதுக்கு மிக மிக பிடித்த இடம். போன தடவை கீழ்கோத்தகிரியில் போய் அங்கே நடு இரவில் நின்று கொண்டிருந்தோம் நானும் காளிதாசனும். சாமை கூடம்னு ஒன்று இருக்குது, டாக்டர் போவோம்னாரு. சாமை அப்படிங்கிற அரிசி விற்கிற கூட இடம் போவோம்னு சொன்னாங்க. பல நாட்கள் நீங்கள் வாங்க இங்கே 4 நாள் தங்கி இருந்து போகணும் அப்படின்னாங்க. எஸ்விஆர் சார் பேசும்போது எங்கள் வீட்டுக்கு பின்னாடிலாம் நிறைய இதெல்லாம் பார்க்கலான்னே அடுத்த தடவை அவங்க வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு தோணுது. அப்படி ஒரு நல்ல இடத்தில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். ஆகச்சிறப்பாக செயல்படுவோம். நன்றி தோழர். செவிக்கோனாவில்லாத போது சிறிது
வயிற்றுக்கு பிய்யப்படும் என்றெல்லாம் சொல்ல மாட்டோம். செவிக்கு உணவில்லை என்றால் சேதாரம் அதிகமில்லை, வயிற்றுக்கு உணவில்லை என்றால் வரலாறே திசை மாறும் என்று தெரியும். ஆகவே இப்போது மணி 2 போகிறது. இந்த ஒரு 2 வேண்டுகோள் தான். ஒன்று, மேடையில் இருக்கிற அவங்க ரோஹிணி மேடம், டாக்டர் ஐயா எல்லாம் வந்து அவங்க சாயங்காலம் வரைக்கும் இருப்பாங்க. இவங்க 2 பேர் இப்போ போயிடுவாங்க. குமணன் ஐயா நம்ம கூட இருப்பாங்க. நம்ம எல்லாரும் இருப்போம். சிலர் தோழர் பாரதிதாசன் போன்ற சிலர் இன்றைக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கிறாங்க, நாளை மறுநாள் வருவாங்க. இதில் வந்து மையமாக பாமையன் வாசிப்பினுடைய மையமாக இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக வைத்திருப்பது 2 செய்திகள் தான். ஒன்று, நம்ம எல்லோரும் தமிழிலும் சூழலியல் அக்கறை உடையவர்கள். முதல்ல நம்ம இங்கே கூடியிருப்பவர்கள்லாம் எல்லோருக்கும் தமிழால் நம்ம இணைந்திருக்கிறோம். தமிழ் தான் நம்மளை இணைத்திருக்கிறது. இது சூழலியல் தளத்தில் நாம் இயங்குகிற களப்போராட்டங்கள் வேறு. களத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு போராட்டம் எடுத்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு செய்திகளை கொண்டு போயிருக்கோம், அது வேறு. ஆனால் எல்லாவற்றுக்குமான கலை வடிவங்களை ஒருங்கிணைப்பது வேறு. இது சூழலியல் போராளிகளாக நாம் மாறுவதற்கான விஷயம் அல்ல. அது போராட்டங்கள், குரல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது பல்வேறு வடிவங்களில். அவற்றுக்கு துணை நிற்கிற கலை வடிவங்களை கொண்டு சேர்ப்பது, இதுதான் இந்த கூட்டத்தினுடைய மையமானது. அது ஒரு மையம். இரண்டாவது, நமக்கு சூழலியல் என்பதே, நீங்க ஒரு காலத்தை வரையறுத்தீங்கன்னா, எனக்கு உண்மையிலேயே ஏங்கல்ஸ் இப்படி எழுதியிருக்காருன்ட்டு ஐயா சொல்கிற போது ஆச்சரியமா இருக்குது. எங்களுக்கு நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே எனக்கு மார்க்ஸ், ஏங்கல்ஸ் எல்லாம் நான் படிக்கிறேன். ஆனால் அது வேறு மனிதர்களை மையப்படுத்தி தான் அவங்க எழுதுறாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலியல் பார்வையை அவர்கள் புரிந்து வைத்திருக்காங்க. அந்த வேர் வந்து இருக்கு, அதை புரிந்து வைத்திருக்காங்க. இன்னைக்கு நாம நிற்பது என்பது சூழலியல். நான் கல்லூரி படிக்கிற போது மரம் நடுவோம், மழை பெறுவோம் என்பது எல்லா வேளையில அது ஒரு மாலை நேரத்து பொழுதுபோக்கு. ஆனால் இந்த சபையில சொல்லணும், நானும் சொல்லுவேன், பாமையனும் சொல்லுவோம், எங்களை இப்படி கூட்டி வந்தவர் வந்து ஒருத்தர் நெடுஞ்செழியன், பூவுலகி நண்பர்களுடைய நெடுஞ்செழியன். கவிதை எழுதி கொண்டிருந்த எங்களை, கட்டுரை எழுதி கொண்டிருந்த எங்களை, மேடை பேச்சாளர் இருந்த எங்களை, சூழலியல் என்பது மாலை நேரத்து பொழுதுபோக்கு அல்ல, அது வாழ்க்கை, அது பொருளாதாரம், அது அரசியல். இந்த பார்வையை எங்களுக்கு அவங்க கொடுத்தாங்க. இது வந்து இந்த பார்வையை சொல்லும் போதுதான் வேறு வடிவமாக அது புரிஞ்சது. அது ஏதோ மரம் நட்டுட்டு போனோம்னா என் வேலை முடிஞ்சது அப்படி இல்லை. இது என் எதிர்கால பிள்ளைகளுடைய வாழ்க்கை பற்றிய அக்கறை என்பதை அப்ப புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னா, நீங்க வந்து இன்னைக்கு ஏஐ யுகத்துல நம்ம இருக்கிறோம். ஏஐ போர்ட்டல் நிறைய இருக்குது. நீங்க ஜெமினியோ சாட்ஜிபிடி எதை வேணாலும் போடுங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்போம். இந்த உலகத்துல லட்சக்கணக்கான பிரச்சனைகள் உண்டு. ஆனா ஒரு கேள்வி கேட்போம், இந்த உலகத்தின் மிக முக்கியமான பிரச்சனை என்ன? What is the biggest issue in the world? அப்படின்னு ஏஐட்ட கேள்வி கேட்டோம்னா எல்லா போர்ட்டலும் சொல்லுது கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுது, குளோபல் வார்மிங்னு சொல்லுது. ஏன்னா பூமியில் இருப்பவர்களுடைய பிரச்சனை நிறைய, பூமிக்கே பிரச்சனை இது. ஆகவே இது வந்து சுயநலமாக கூட நம்ம எடுத்துக்கணும். என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு இந்த பூமியை காப்பாற்றி கொடுக்கணும். இந்த வலியை மனிதர்களுக்கு ஏற்படுத்தணும். எனக்கு வேற பூமி இருக்குப்பா, நான் அங்கே போய்க்குவேன்னு சொல்றவங்களுக்கு நம்ம தேவையில்லை. என்ன, இந்த ஒரே பூமியில் என் பிள்ளைகள் வாழணும். நான் ஏன்டா வாழ்றேன்னா என் பிள்ளைகளுக்காக வாழ்றேன், ஓடுறேன், உழைக்கிறேன்னா என் பிள்ளைகளுக்கு. ரைட்டு, பிள்ளைகளுக்கு நீ ஓடி உழைச்சி மட்டும் போதுமா? இந்த வலியை ஏற்படுத்த வேண்டிய சொல்லாடல்கள் மேடைகளிலும் புத்தகங்களில் மட்டுமல்ல, கலைகளில் கொண்டு வர வேண்டும். அது அவசியம், காலத்தின் தேவை. அந்த தேவை தான் நம்மளை கூட்டி வைத்திருக்கிறது. இதை எப்படி கொண்டு போகலாம்? ஆகச்சிறந்த கலைஞர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கவங்க பல பேர். செந்தில் நேஷனல் ஜியோகிராபிக்கு டாக்குமெண்ட்ரி எடுத்துட்டு இருக்காங்க, எல்லாம் அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க இங்க. இப்ப இந்த கலைஞர்கள் மூலமாக இதை வந்து எப்படி நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதை எப்படி கலை வடிவங்களில் கொண்டு சேர்வது, இதை எப்படி கலை இரவுகளாக கல்லூரி பள்ளிகளில் கலை மாற்றுவதுதான் இதனுடைய நோக்கம். அதை பற்றி யோசிப்பதான் நம்ம வந்திருக்கிறோம். இரண்டாவது ஒரு செய்தி குமணராசா அவர்கள் சொன்னதுடைய மையம் அதுதான், பாமையர்கள் சொன்னதுடைய மையம் தான். இதையெல்லாம் சொல்வதற்கு வேறு யாரை காட்டிலும் தகுதியானவர்களாக நாம் இருக்கிறோம். ஏன்னா சூழலியல் என்கிற வார்த்தை இப்பதான் வந்திருக்கு.
அதை பற்றி சொல்ல எல்லாம் வந்திருக்கு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயற்கைக்கும் மனிதனுக்குமான உறவை மிக அழகாக வரையறுத்து வைத்திருக்கிறது சங்க இலக்கியம். அதுதான் திணையம்னு சொல்றோம். வரையறுத்து வைத்திருக்கிறது. இன்றைக்கு நம் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உலக பிள்ளைகளுக்கு சாதி, மதம், இனம், மொழி, நாடு கடந்து இந்த புவிக்கோளத்தின் மானுடர்களாக கைகோர்த்து இந்த உயிர் சூழலை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வை கொடுக்க முடியும்னா அதுக்கு திணையம் ஒரு கோலாக இருக்கிறது. அதுக்குள்ளார அது எல்லா செய்திகளும் இருக்கிறது. இந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு எப்படி அதை கலை வடிவங்களில் கொண்டு போவது, இதுதான் இந்த கூட்டத்தினுடைய மையமான நோக்கமாக இருக்கிறது. அதற்கு தான் இது கூடியிருக்கிறோம். இந்த செய்தியை அவங்க கூட இப்ப இங்க வந்து ஐயா அவர்கள் சொன்னார்கள், இங்க வழிய சொல்றாங்க. ஆனா எனக்கு இன்னொரு செய்தியும் இருக்குது. அவங்க ரோகிணி மேடம் சொன்னாங்க, அங்க கொடைக்கானல்ல ஒரு மெர்க்குரி ஃபேக்டரி வந்து மூடப்பட்டதுன்னு. வந்தது மூடப்பட்டது போராட்டத்தினால. ஆனா நமக்கு வலி எங்கன்னு கேட்டா, எஸ்ஆர் சார் தெரியும், ஐயாவுக்கு தெரியும், 50களில் மினமோட்டோவில் அப்படி ஒரு ஃபேக்டரி இருந்துச்சு. அந்த மினமோட்டோவில் ஜப்பான்ல அதை விரட்டி அடிச்சாங்க. எந்தவித கூச்சமும் இல்லாம எப்படி என் கொடைக்கானல் மலை மேல வந்து கொண்டாட வச்ச அப்படிங்கிறதுல இருந்து இந்த விஷயத்தை தொடங்கணும். அப்ப இதை தொடங்கணும்னா இந்த கேள்விகளை எல்லாம் கலை வடிவங்கள் தான் சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து தோற்று போனவர்களாக இருக்கலாம் ஒட்டுமொத்தமா, ஆனா எல்லாமே தோல்வி அல்ல. ஸ்டெர்லைட் ஒரு வெற்றி நம்ம கொண்டாடணும். பொட்டிவாக்கத்துல ஒரு இங்க முதல்ல நீலகிரியில தான் வந்துச்சு ஐஎன்ஓ, இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி, சிங்காராவில் காட்டுயிர்களுடைய வாழ்க்கை இடத்துல அமைப்புகள் ஒருங்கிணைத்து குரல் கொடுத்து அது இங்க வராம தடுத்துட்டோம். அப்புறம் பொட்டிவாக்கத்துக்கு போச்சு. அங்க வந்து அங்க எதுவுமே மான் கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பூவுலகி நண்பர்கள் எடுத்த ஒரு பெரும் முயற்சி, அரசு அபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்குது, இது வேண்டாம்னு சொல்லி தமிழ்நாடு அரசு. வெற்றிகள் அங்கங்க வந்துகிட்டு தான் இருக்கு. வெற்றி நம்ம எல்லாத்துலேயும் தோத்து போட்டோம்னு அர்த்தமே இல்லை. இந்த வந்து 2000 ஆண்டு அந்த கூடலூருக்கும் அந்த கூடலூர்ல இருந்து பண்டிப்பூருக்கு போற காட்டூர்கள் சாலையில இரவு நேரத்திலேயாவது நிறுத்தலாமா அப்படின்னு ஒரு இது மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசும்போது எப்படிங்க முடியும், அது இன்டர்ஸ்டேட் பார்டர்னு சொன்னாங்க. யாரு? சூழலியலாளர்கள். விரக்தி அப்படி பண்ண முடியாது. இன்னைக்கு நடந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் ஒரு கல்குவாரி கூட கிடையாது, நடந்திருக்கிறது. இந்த மாதிரி வெற்றிகள், இந்த வெற்றிகளை நாம் கொண்டாடும். அழிவுகளை பேசிய காலம் போயிடுச்சு. அழிவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இப்ப. ஆனா வெற்றிகள் தொடங்கி இருக்கிறது. வெற்றிகளை கொண்டாட வேண்டிய நேரம் இது. வெற்றிகளை கலை வடிவங்கள் மூலமாக கொண்டாடுவோம். இதுக்குதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. இத்தோடு இந்த வரவேற்பு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஒரே ஒரு குரூப் போட்டோ, குரூப் புகைப்படம் எடுத்துட்டு அப்புறம் உணவுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் போகணும். அதனால ஒரு குரூப் போட்டோ மட்டும் விரைவாக எடுத்துவிட்டு நாம் உணவுக்கு போகலாம். உணவுக்கு பிறகு 2 மணி 3 மணிக்கு நாம் மீண்டும் சந்திப்போம். நிறைய அது அஜெண்டா வந்து நல்லா போட்டிருக்கு. அடுத்த கலந்துரையாடல் இன்னும் விரிவாக போகும். நன்றி, வணக்கம்.